ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா, லண்டனில் கென்ட் ஒரு ஏரியாவில் பெக்ஸ்லி ஹீத் ஒரு லொக்கேஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டன்சன் பார்க் ஃபேமஸான ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்குக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டன்சன் பார்க், வெல்கம் டு டன்சன் பார்க்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. பல்வேறு வகையான ஃபெசிலிட்டிஸ் இந்த டன்சன் பார்க்கில் இருக்கு. ஸோ அதோட மேப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அதை நம்ம நார்மலாக சும்மா யூஸ்வலாகவே நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அழகான விஷயங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. கைஸ், இப்போ நீங்கள் டன்சன் பார்க் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நடைபாதை வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் வுட்லேண்ட் வாக்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. வுட்லேண்ட் வாக் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே கென்ட்டில் இருக்கிற கவுன்சிலால் தான் மெயினாக உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற டன்சன் பார்க்கை சுற்றி இருக்கிற மக்கள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களும் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், லோக்கல் கம்யூனிட்டியில் இருக்கிற ஆக்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பார்க்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம அதோட விளக்கம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் போட்டிருக்காங்க ஒரு வுட்லேண்ட் ஹேபிட்டட்னு சொல்கிற விஷயம் எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் மரங்கள் ஒன்று கொண்டு கிட்ட, அதாவது டுகெதராக சேர்ந்து வளர்கிறதால தான் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வுட்லேண்ட் ஹேபிட்டட்ன்ற விஷயம் உருவாக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் விளக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னும் விளக்கமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்தெந்த பூக்களும் எந்தெந்த தாவரங்களும் அதில் மரங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து வருகுதோ அது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அந்த பூக்களும் தாவரங்களும் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி கொண்டு வெளிச்சத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமென்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த மெயினான விஷயம் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னு சொல்லி சொன்னால் வுட்லேண்ட்ஸ், அந்த மரங்கள் இருக்கிற பிரதேசங்கள் ஏன் முக்கியமான ஒரு ஹேபிட்டட்னு சொல்கிற வாழ்விடம். அப்போ ஏன் முக்கியமான ஒரு வாழ்விடமாக இருக்குன்னு சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் பல்வகைப்பட்ட விலங்குகள் இருக்கட்டும் அது பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அது முக்கியமான ஒரு ஹேபிட்டேட்டாக இருக்குது. என்னென்ன காரணங்கள்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெயினாக அதுக்கு ஃபுட்டுக்கும், அதாவது உணவுக்கும் பாதுகாப்புக்கும் தான் மெயினாக அது ஒரு பாதுகாப்பு முக்கியமான ஹேபிட்டேட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வளர்ச்சிக்கும் மற்றது பூக்களுக்கும் இலைகளும் அந்த தாவரங்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் வுட்லேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதால தான் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வுட்லேண்ட்ஸ்ன்னு சொல்கிற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம இந்த நடைபாதைக்குள்ளே போய் அப்படி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த நடைபாதைக்குள்ளே நடந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு லாஸ்ட்டாக நான் ஒரு லாஸ்ட் இயர் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது சீதாலி என்ற ஒரு பிளேஸுக்கு போனேன். அதே ஃபீலிங் தான் எனக்கு இங்கே கிடைக்குது. அது இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்தது. அது ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு சுற்றி குளிர். ஸோ அது ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்கண்ட்ரி சைட் போகிற வழியில் இருக்குது அந்த பிளேஸ் சீதாலியை. டைம் கிடையக்குள்ளே கண்டிப்பாக அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே யூகேயில் டன்சன் பார்க்கில் இப்படி நடைபாதை வச்சுருக்காங்க, வுட்லேண்ட் வாக்னு சொல்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது காய்ஸ். மெயினாக என்ன மாதிரி படிக்க இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற ஆக்கள் எனி டைம் ஒர்க் பண்ணி கொண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ப்ரெஷருக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிற சுச்சுவேஷன் நிறையவே இருக்குது. அது கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அப்படி இருக்கிற டைமில் நமக்கு ஒரு நாளோ 2 நாளோ லீவுகள் கிடைக்கலையோ இல்லை சான்ஸுகள் கிடைக்கலையோ கண்டிப்பாக வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் மைண்டும் ஃப்ரீ ஆகும், மனசும் ஃப்ரீ ஆகும். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இன்னும் நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது இந்த பார்க்கில். என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னும் உள்ளே போகலாம். இப்போ அடுத்த செக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெட் வுட்லேண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இந்த செக்ஷன் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு அதோட விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டன்சன் பார்க்கில் இந்த வெட் வுட்லேண்டுன்றது மிகவும் ஸ்பெஷலான கைண்டான ஒரு வுட்லேண்டாக இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதோட ரீசன் இங்கே ஓடுற ஆறுகளாக இருக்கட்டும், குளங்களாக இருக்கட்டும், அதோட வளமையாக இங்கே
ஏற்படுற வந்து இந்த ஃப்ளடிங்காக இருக்கட்டும் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குற டைம் எல்லாம் வந்து இந்த கிரவுண்டு வந்து அதாவது நிலத்தை வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் டேம்ப் அதாவது ஒரு சேர்த்து நிலமாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த வெட் வுட்லேண்ட்ற இந்த கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடு வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு மிகவும் வந்து பிளான்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது அனிமல்ஸாக இருக்கட்டும் அதுக்கு வந்து மிகவும் உகந்த ஒரு சிறந்த ஒரு ஹேபிட்டேட்டாக இது இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மெயினாக இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து யூகேலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது போல் நிறைய வெட் வுட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லி இல்லை. ஸோ அதில் வந்து இந்த பெக்ஸ்லி ஹீத்தில் வந்து இப்படி ஒரு லோக்கல் நேச்சர் ரிசர்வ்ஸு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வந்து இப்படி ஒரு வெட் வுட்லேண்ட் இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகவும் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. அதோடு வந்து மெயினாக இவங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் மோஸ்ட்லி லைக் பேர்ட்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் நிறைய இருக்குது. ஸோ விசிட்டர்ஸ் வந்து பேசாமல் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு போக சொல்லி சொல்கிறாங்க. அதோடு வந்து மெயினாக இங்கே ஸ்பெஷலான இந்த இதில் வெட் வுட்லேண்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 6 அதாவது வந்து 6 வகையான பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன பறவைகள்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து ஓட்டர் ரயில்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கிங்ஃபிஷர்னு சொல்லி ஒரு பறவை இருக்குது. இன்னொன்று வந்து லாங் டெயில்டு டிட்னு சொல்லி இருக்குது. இன்னொன்று சிஸ்கின் ஒன்று இருக்குது. ஸ்டோக்டோவன் ஒன்று இருக்குது. அடுத்து கிரே வக்டாய்னு சொல்லி இப்படி 6 வகையான பேர்ட்ஸ் வந்து இந்த வெட் வுட்லேண்டில் இந்த சதுப்பு நிலப்பரப்பில் வந்து ஒரு சேர்த்து நிலப்பரப்பில் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி லைக் உங்களுக்கு புரியும் இந்த சத்தங்களை நேச்சர் சத்தங்களை நீங்கள் கேட்டிங்கன்றாலே உங்களுக்கு அந்த பேர்ட்ஸில் டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஆஃப் வாய்ஸஸ் விளங்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம இங்கே ஒர்க் பண்ணி வந்து உள்ளுக்கு வந்தோடனே இங்கே வந்து டன்சன் பார்க்கக்கூடிய டன்சன் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு கோட்டை மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த வியூவை மட்டும் பாருங்கள் கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப ஒரு மிகவும் பெரிய பார்க்குங்க இது. நான் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பார்க்கில், நான் நல்லா காட்டணும் உங்களுக்கு இந்த இதில் வீடியோவில். ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டன்சன் ஹவுஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுற்றி இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது. பூக்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்டோடு வந்த ஆக்கள் எல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகி ஃபேமிலியோடு வந்து போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பார்க் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு கிடைச்சது வந்து மிகவும் பெரிய விஷயம். ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு பார்க் இருக்குமாண்டா என்ன கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த வித கவலைகளும் இருக்காது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ எஸ் கைஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து இந்த டன்சன் பார்க்கக்கூடிய கிட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெம்பலின் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த கிட்ஸ் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சின்னதாக கிட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு கோல்ஃப் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதில் முன்னுக்கு இருக்கிற அந்த பென்ட் ஹவுஸ் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய டிக்கெட் வாங்குறதுக்குரிய இடம் மாதிரி. அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கருசல்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மெரிகோ ரவுண்டுன்ற மாதிரி. இது வந்து அந்த வெஹிக்கிள்ஸை வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமான கிட்ஸுக்கு விருப்பமான வெஹிக்கிள்ஸை வச்சு ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அது வந்து வச்சுருக்காங்க. இங்கே பலூன் அப்படின்னு சொல்லி சின்ன சாய்ஸ் கடை மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 360 கைஸ், இந்த வியூவை மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்ஸுக்கு இந்த ஸ்பெஷலாகவே அதில் அந்த ஏறி விளையாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஒரு கயிறு ஒன்று கட்டி த்ரெட் ஒன்றில் வந்து ஒரு போல் மாதிரி கட்டி வந்து விட்டுருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. கிளைம் பண்ணி விளையாடுறதுக்கு மிகவும் ஒரு உகந்த ஒரு பிளேஸ் இது. ஸோ கிட்ஸுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ நிறைய ஃபேசினேட்டிங்கான விஷயங்கள் இருக்குது, இன்னும் வாங்க பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கைஸ் வந்து
இங்கால வந்து லெஃப்ட் சைடில் இப்போ நான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்குது. நடுவில் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டின அந்த ஆறு இருக்குது. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து வில்லேஜஸ், அதாவது வந்து வீடுகளாக இருக்கட்டும், மோஸ்ட்லி லைக் ஒரு சிட்டியும் ரூரல் வில்லேஜும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பார்க் இந்த ஏரியா தான் இதாக இருக்குது. ஸோ அந்த கென்ட்ன்ற பேருக்கே வந்து அதான் இப்படி பிளேசஸ் தான் வந்து இங்கே ஃபேமஸ். ஸோ அதனால தான் வந்து மக்கள் எல்லாம் விரும்பி இப்படிப்பட்ட இடங்களுக்கு வராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களால் வர முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து இந்த பார்க்க பார்த்துட்டு போங்க. அவ்வளோ அழகாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. ஓகே கைஸ், நான் இப்போ உங்களுக்கு டென்சன் பார்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பேன். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் இருக்கிறாக்களாக இருக்கட்டும், இல்லை லண்டனில் நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தால் கூடி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.